எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் சரையாண்டி தேவன் முடிசாய்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்க்கும் நாயகனே, வேல முகத்தவனே, கரிமுகனே வருவாய் ஐயா, கரிமுகனே வருவாய் ஐயா, கரிமுகனே வருவாய். வருவரமாக வாழ்க்கை வரமாக அருள் தர வேண்டும் ஆனை முகத்தோனே. வருவரமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டும் ஆனை முகத்தோன். சித்த கணபதியே, இது முத்து தமிழே, இது வருக வருக வருக, இது ஆனந்த கணபதியே. வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய், கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வாசகின் தலை குறித்து ஓதிரவாட்டி, வளர்த்திர சந்திரனை மகுடத்தில் ஊட்டி. வாசகின் தலை குறித்து ஓதிரவாட்டி, வளர்த்திர சந்திரனை மகுடத்தில் ஊட்டி. கருமுத்து கனகத்துவம், இது சித்தி கணபதியே, இது வருக வருக வருக, இது ஆக கணபதியே. வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். என் தந்தை சோர்வான் கல்லை பிரகாரம் பூலோகத்தில் 4 பிறப்புகளாக பிறக்க வேண்டும். எங்கெங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றால், ராமனுக்கு ராமேஸ்வரனுக்கு யுத்தங்கள் நடக்கும் பொழுது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போரோட்டிய காரணத்தினால், யுத்தத்தில் நின்ற காரணத்தினால் வீரபாகு தேவன் என்று முதலாவது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். 2வது பிறப்பாக என் தந்தை சிவபெருமானும் என் தாய் அங்காதேவி இருவரும் தனிமையில் வீட்டிருக்கும் பொழுது என் அனுமதி இல்லாமல் சடையை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று தந்தை கட்டளையிட்டார்கள். நான் அதை மீறி என் தந்தை சிவபெருமானும் தாய் அங்காதேவி இருவரும் சந்தோஷமாக இருந்த வேளையில் சடையை விட்டு கீழே நின்ற காரணத்தினால் சடையாண்டி தேவன் என்று 2வது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். 3வது பிறப்பாக காடு வெட்டி முழுவதுக்கு கம்ப நதிக்கரை உண்டு பண்ணி என் தாய் காளி அம்மாஜிக்கு முப்பூஜைகள் செய்வதற்காக என் தந்தை சிவபெருமான் காத்தவராக 3வது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். பூலோகத்தில் 3 பிறப்புகளை முடித்து விட்டேன். மீண்டும் பூலோகத்தில் நான் 4வது பிறப்பாக ஒரு பிறப்பு எடுக்க வேண்டும். எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று தெரியவில்லை. என் தந்தை சிவபெருமானும் என் தாய் அங்காதேவி இருவரும் கையிலே வீட்டிருக்கின்றார்கள். அவரிடம் சென்று தந்தையை மீண்டும் பூலோகத்தில் நான் ஒரு பிறப்பு பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று என் தந்தையை கேட்டறிந்து வர வேண்டும். என் தந்தை சிவபெருமான் கையிலே வீட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சென்று என் பிறப்புக்கு வழியேறி வருகின்றேன். எனக்கும் இடம் உண்டு, அருள்மணக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு.
நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. கையிலை சென்று பார்ப்போம்.
பார்வதி தேவி, தாங்கள் இருவரையும் இந்த கைலவைக்கு வந்து தரிசிக்க யாம் அடியே மிகவும் ஆழமாக அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா? மரம், சொர்க்கம், பலம், பிரமம், சூரகம், பூரகம், அகலம், விதலம், நிதலம், புதுதலம், தராதலம், பாதாளம் என்று சொல்லப்பட்ட 14 லோகத்திலே கிரீடா, தீரா, துவாரகா, கரூகம் என்பது 4,37 ஆழத்திலே ஈசமாகப்பட்டவனா 84 லட்சம் வேத உயிர்களுக்கும் பணியாற்றி வந்த கத்தில் பணியாற்றி வந்து முஸ்லீம் இருக்கும் நேரத்தில் காரணத்தோடு முஸ்லீம் வந்திருக்கின்றான். வைத்திரான் உனக்கு புகழ் வாழ்க்கை இந்த கைதியை நாடி வந்த காரணத்தை அறியலாமா? உமார ஈஸ்வர பிரித்தது தெரியாதது, பிரித்தது புரியாதது, யாவும் தாங்கள் அறியாததில்லை என்ற போதிலும் என்னுடைய ஆவியிலிருந்து வர வேண்டும் என்ற காரணத்திற்காக நிகழ்கிறீர்கள். உமா மகேஸ்வரா, ஐலாண்டபடி, பிரம்மாண்ட நாயக, ஆபத் பாண்டவா, அனாமேஷ்டகா, இந்த பாகத்திலே குறிப்பாக வீர மகளிர் வட்டத்திலே தெய்வ நம்பிக்கை இல்லை, தெய்வ சக்தி இல்லை. தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மிகவும் ஐயப்படாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆலயங்கள் இருக்கிறது, பெண்களுடைய கற்பை சோலையாடுவதும், இப்படி எல்லாம் உலகத்திலே ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதில்லை, மனிதன் தன்மை விட்டு அறக்கக்கூடமாக இருக்கிறார். குறிப்பாக அந்த வெளுடைய வட்டியில் இருக்கும் வெளுடைய என்பவன் மனிதத்தன்மையே இல்லாமல் இருக்கின்றார். எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அக்கிரம மரியாதை தலைமைக்கு ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது உலக மக்களிடத்திலே எப்படி தெய்வ நம்பிக்கை இருக்கும்? அவர்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை எப்படி உண்டு பண்ணுவது? அவர்களின் அறிவப்பாதிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதற்காக அதற்கு வழிதேடி இந்த கையை வைக்க வந்திருக்கின்றன. ஐயனே, அதற்கு தக்க ஒரு வழி சொல்ல வேண்டும். சத்தியம் மதித்துவிட்டது, நீதியை கடைப்பிடிப்பதில்லை, மாதமும் ஆறுகொள்வதில்லை, வருடம் ஒரு ஒன்று ஆறுகொள்வதில்லை, ஆறுகால் பூச்சி உடப்பதில்லை, பசி, பச்சம், பட்டி, கொலை, கொள்ளை, தலைவிரித்தார்கள். இந்த பூலகத்தில் கட்டிய மனுவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவிகளை உண்டாக வாழ்ந்து வருகிறான். இதை விடுத்து பெற்றெடுத்த தாயத்தைக்கு பூலோகத்தில் எவனோருமே உணவு இருப்பதில்லை. இப்படிப்பட்ட கலியுகத்திலே எப்படி மறுபடியும் இதையெல்லாம் விடுத்து 18 கிராமத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளராஜன் என்பவன் கொடுவக்காட்டாக வாழ்ந்தவர்கள். அவன் அருகே வந்து வந்தான். சக்தி சுவாமி, 109 முடித்து விட்டேன், 108 எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டு அல்லவா? உண்மையா? பூலோகத்தில் பிறக்கின்றாயா, தெய்வலோகத்தில் பிறக்கின்றாயா? சுவாமி, தாங்கள் எனக்கு அளித்த கட்டளை பிரகாரம் 107 பிறப்புகள் முடித்துவிட்டேன். உண்மைதான். 108வது பிறப்பாக இந்த பூவுலகில் மாநில பிறப்பாக பிறக்க செய்கிறேன். சுவாமி, நான் எங்கு பிறக்க வேண்டும், யார் குடும்பத்தில் பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும், என்ன பணி செய்து வர வேண்டும் கூறுங்கள் சுவாமி. சக்தி, சுவாமி, கிரீடா என்ற ஜகத்திலே, கிரீடா என்ற ஜகத்தில் பெருசல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை படைத்தேன். உண்மை கிரீடா என்ற ஜகத்திலே ஒருவன் மனதை
அபகரிக்க கூடாது என்று ராமனுக்கும் சீதையும் படைத்தேன். உண்மைதான். தேவராஜ என்ற யுகத்திலே ஒரு பொருளை இருவரும் சமமாக பங்கிட வேண்டும் என்று மகாபாரத்தை படைத்தேன். அக்குரத்தை அழிப்பதற்காக இப்பொழுது கலியுகத்திலே நீ 108ஆம் எங்கு பிறக்க வேண்டும் என்று கூறுகிறேன். கவனமாக உண்மைதான். கூறுங்கள். வடதிசை ஆளப்பட்ட வீர மகேந்திரகுரி ஆளப்பட்ட 9 கம்பளத்திற்கு கட்டுப்பட்ட சத்தியம் தாராத கம்பளத்தால் இடத்திலே சாமாதேவிக்கும் சாமியப்பனத்திற்கும் காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட இரு பெண் குழந்தை இருக்கின்றது. 3வது ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று சிவனையே அன்றாட 6 கால் பூஜை செய்து வருகிறார். இப்பிறப்பிலே அவனுக்கு ஆண்மகன் பிறக்கப் போவதில்லை. அப்படி சாமாதேவிக்கும் சாமியப்பனாச்சிற்கும் 3வது பெண் குழந்தை பிறந்து முத்தாரம்மை என்ற பேரிடத்தில் வாழ்ந்து பூலோகத்தில் தெய்வ நம்பி உருவாக்கிவிட்டு சிறகால சட்டனுடைய கையில வந்தரவாய்க்கிட்டி. சுவாமி, சாமியப்ப நாயக்கருக்கோ முன்பே காளீஸ்வரி நாகேஸ்வரி 2 பெண் குழந்தை இருக்கிறது. 3வது நான் அங்கு சென்று 3வது பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். சுவாமி, சாமியப்ப நாயக்கரோ கல்லை கண்டாலும் கடவுளாக வணங்கி வருகிறார். தங்களையே நினைத்து சதா பூஜைகள் செய்து வருகிறார். தனக்கு பிறகு இந்த சாமியப்ப நாயக்கருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று கட்டளையிட்டு தங்களையே நினைத்து தவம் இருந்து வருகிறார். அங்கு சென்று 3வது பெண் குழந்தையாக நான் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எப்படி சாமி? சக்தி சாமி, அப்படியே ஒரு கால ஆண்மகன் பிறக்க செய்திருந்தால் 1877 கிராமத்திற்கு வாழப்பட்ட வெள்ளையுடையர் என்பவன் ஒரு பெண்களை 1000 பெண்களை கற்ப இறக்க செய்கின்றான். 1000 ஆலயங்களை இடிக்கின்றான். இக்கலியுகம் முடிக்கும் வரையில் அவனை அழிப்பதற்கு மனித இனமே இல்லாமல் போய்விடும். அதனால் 3வது பெண் குழந்தை பிறக்க வேண்டும், தாங்கள் கையில் இறக்க வேண்டும் என்று வெள்ளியோடைய விதி. அந்த விதியை யாரால் மாற்றி அமைக்க முடியும் என்றுதான் தாங்களை 3வது குழந்தையாக சாமியப்பனாச்சிற்கு பிறக்க செய்தேன். சாமி, தாங்கள் சொல்லுக்கு மறு சொல்ல என்னிடம் கிடையாது. தாங்கள் செய்யும் பணியை செய்து வருவது என்னுடைய கடமையாகும். இருந்தாலும் எனக்கு துணையாக இந்த பூ உலகத்துக்கு யாரார் வருவது சுவாமி? வைக்கிறோம் சர்வேஸ்வரா, இப்போது பூரகம் சொல்லி நீங்கள் முத்துமணிக்கு சத்தியார உருமாறி என் தஞ்சை லட்சுமி அன்னத்தேசாக உருமாறி இருவரும் கணவன் மனைவியாக இருந்து வீர மகேந்திரவிற்கு அருகாமையில் முத்துப்பவனம் வியாபாரம் செய்து சாமியப்பனாக்கருக்கு 3வது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தை தட்டு பிள்ளை எடுத்து முத்தாராமை என்ற வேறுவனை வாழ்த்து வேரோகத்தில் தெய்வ நம்பி குருவாக்கிவிட்டு நீதியை நிலைநாட்டி வைத்துவிட்டு சிறகால சந்தனையை பார்க்குதல் சென்றவாய் வைத்தான். சர்வீஸ்வரா, உலக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்கள் அடித்தோடு சொல்லப்பட்ட முன்னிறுத்தியிலான மூலகம் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்கள் தங்கையை மூலகம் சென்று சாமியப்பனாக்கிற்கு 3வதாக பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நான் அந்த வீரம உள்மற்றத்தில் அருகாமை இருக்கும் விஜயபுரியில் முத்து மாணிக்கம் சத்தியாராக நான் மாயப்பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தங்கை சாமியப்பன் ஐக்கியத்திலே 3வது பெண் குழந்தையாக பிறந்து என்னுடைய தங்கையை நான் தத்தெடுத்து வளர்த்து 3வது என்னுடைய தங்கை எங்கே செல்ல வேண்டும்? எப்படி உலகத்திலே தெய்வ நம்பிக்கை உண்டு பண்ண வேண்டும்? எப்படி என்றால் 3வதாக பிரமாகப்பட்டவர் உலகத்திலே சூழ வைப்பார். பறக்கும் தொழிலை சங்கட செய்து வரும் பிரமாகப்பட்டவர் உலகத்திலே சூழ வைக்கும் மாநிலப்பாக இருப்பார். அப்படி சூழ வைக்கும் பொழுது அவர் வைக்கக்கூடிய சூழலிலே எனது தந்தையாகப்பட்டவர் அந்த சூழலில் உதித்து முத்தான அம்மனாக அவதாரம் எடுக்க வேண்டும்.
அரக்கன் ஆதிசிவன் தலையில் உதித்த நமது மகன் பரவாண்டி அதோதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான் சுவாமி. அதை எதிர்நோக்கி இருப்போம். சக்தி ஆகட்டும். நமஸ்காரம் தாயே, உனது வாதத்துக்கும் நமஸ்காரம். மைத்ரா, உனது வாதத்துக்கும் நமஸ்காரம். மைத்ரா, தந்தையே, தாங்கள் கட்டளை பிரகாரம் பூலோகத்தில் 4 பிறப்புகளாக பிறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டீர்கள். இதுவரை 3 பிறப்புகள் பிடித்து விட்டேன். மீண்டும் ஒரு பிறப்பு நான் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கூறுங்கள் தந்தையே. மகனே, தந்தையே, 3 பிறப்பை முடித்து விட்டேன். 4வது பிறப்பு எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றீர். அப்படித்தானே? உண்மை. இதோ கூறுகின்றேன். இப்போது பூரகம் செல்ல வேண்டும். பூரகம் சென்று எளிய குலத்திலே, தோட்டி வர்க்கத்திலே, சாம்பவன் வர்க்கத்திலே, சேரவந்தூர் சேரிலே ராமஸ்தோட்டிக்கு மகனாக பிறக்க வேண்டும். மகனே, எதிர்குலத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் மனம் நினைத்துக் கொண்டிருக்கும் தோட்டு வர்க்கத்திலே ஊர் பணி சாட்டப்பட்டவன், ஊர் தப்பெடுப்பவன், ஊர் தோழம் கட்டப்பட்டவன், எதிர்குலத்திலே தோட்டு வர்க்கத்திலே பிறந்து ராமந்தத்திற்கு மகனாக பிறந்து ஊர் பணிகளை கட்டி காட்டி எதற்கு தாங்களோட பணிகளை அந்த அமர்த்தியது தெரியுமல்லவா? சில 33 செய்யாத காரியத்தில் ஒரே நாள் தான் மனிதன் சாதனால் தோட்டு வர்க்கத்தில் பிறந்தவர்களால்தான் தெய்வ சக்தி உருவாக்க முடியும் கையுகத்தில் என்பது விதி. விதி யாராலும் மாற்ற முடியாது. அந்த விதியின் கட்டளைப்படி தோட்டு வர்க்கத்தில் பிறந்து வீரமாக சாவு என்ற வேலத்தில் வாழ்ந்து வேலத்தில் தெய்வ நம்பிக்கை உருவாக்கிவிட்டு சிவகால சட்டங்களே கையில் வந்தரமா மகனே, கையில் வந்தரமாய். தந்தையை, சேராம்பூரை சேர்ந்த ராமாந்தோட்டிக்கு மகனாக பிறந்து பூலோகத்தில் தெய்வ சக்தி நிலைமாற்ற வேண்டும் என்றால் சற்று அச்சப்பாடாக இருக்கின்ற தந்தையை, மகனே, பூலோகத்தில் நான் சென்று தெய்வ நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றால் எப்படி என்னால் முடியும்? இதோ என் சக்தி
ஒரு சத்திய பகுதி இந்த ஊரில் வாழப்பட்ட துர்க்கை, தாரி, அஜரார், மாரி, காளி, திரு சூரி சில 33 கோடி தேவர்களுக்கு மதம் உருவமைத்து அளித்தார். உத்தாரமம் என்ற தெய்வத்தை மத உறுதி அழைத்து அழைத்தார். அனைத்து தெய்வ அவையும் கிடைக்கும். அழைத்துப்பார் மகனே, அழைத்துப்பார். அப்படி ஆகட்டும் தந்தையே. சக்தி என்னுடன் பிறந்த திருசேத்தை வைத்துக் கொண்டு அந்த வெள்ளோடியான் என்பவரை கொடுவட்டாரை வதம் செய்துவிட்டு சில கால சந்தனை கையில வந்தரவாய் சக்தி. இங்கு நாடகம் பார்த்துக் கொள்ளும் நாடக பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது பூலோகத்தில் நான் சென்று தெய்வ சக்தி நிலநாட்ட வேண்டும் என்றால் இங்கு அமர்ந்திருக்கும் பெண்கள் கூட்டிலும் ஆண்கள் வடிவிலும் இந்த செம்மப்பட்டியில் வாழக்கூடிய முத்தாரம்மன் அருளாக ஆடி வந்து பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க எனக்கு வரம் தர வேண்டும் தாயே, ஓடி வர வேண்டும் தாயே முத்தாரம்மா. சிறிது நேரம் யார் வடிவிலும் ஆட வேண்டும் என்று எடுத்தெறிய வேண்டும் தாயே, ஓடி வர வேண்டும். சற்று எல்லாருமே பெண்களை கொஞ்சம் குலவு போடுங்க, ஆண்களை கைதட்டி ஆரம்பரம் பண்ணுங்க. இங்கிட்டு மழை சேரா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கனே இருந்து ஆடுங்க. பூலோகத்தில் நான் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மந்தையில் குழுகொண்டிருக்கும் முத்தாளம்மன் எனக்கு வரம் கொடுத்து பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வரம் கொடுக்கணும் தாயை, ஓடி வர வேண்டும். ஆண்கள் வடிவிலும் பெண்கள் ஓடி வர வேண்டும் அம்மா, ஓடி வர வேண்டும். அருள் கொடுக்கும் அன்னையே, வேப்பிலைக்காரி அம்மா, இந்த மந்தையில் குடி கொண்டிருக்கும் முத்தாளம்மா, இந்த வேலையை மனசரங்கி ஓடிவாமா அம்மா 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 அம்மா. தாயே, ஓடி வர வேண்டுமா தாயே, உத்தமிய பத்திரியே பத்திரியே தாயே, ஓடி வர வேண்டுமா வேண்டுமா. அந்த அம்மா போட்டு வாங்க, இந்த பக்கம் ஒரு சாமி போயிருக்கு, அந்த சாமி நிக்கணும், சாமி நிக்கணும். தாயே மகனே, சரியாண்டி தாயே, தாங்கள் கூறிய பிரகாரம் பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வழி வகுத்து விட்டு உண்மைதான், பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க செய்கின்றேன் தாயே. ஆகட்டும். மங்கையர்க்கு காவல், வரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல்.
பூலோகத்தில் சுவாமியப்ப நாயக்கருக்கும் சாமலா தேவிக்கும் 3வது பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன்படியே பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க செய்கிறேன். புறப்படுகிறேன்.